ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் இந்த ஓய்வு நாளிலே ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாள் ஆராதனையிலே நாம் எல்லாரும் ஜெபத்தோடு நாம் கலந்து கொள்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே யூடியூப் மூலமாய் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை சந்திக்க தேவ ஆவியானவர் பாராட்டின கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி. எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த நாட்களிலே காணக்கூடாதபடி நித்திரை அடைந்திருக்கிறார். ஆனால் கிருபையா எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமை துதிக்க முடியாத ஸ்லாக்கியத்தையும் உடைய ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள முடியாத கிருபைகளையும் தேவனை செய்திருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களுடைய ஆராதனையை முழுவதுமாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய பிரசனம், உடைய ஆளுகை, உடைய நடத்துதல் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. உடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலே ஆராதனைக்கென்று பாட்டு புக்கில் உள்ள 427வது பாடல், 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கின் லீலியே அவர் லீலி, சாரோனின் ரோஜாவே என்கிற பாடலை நாம் கருத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். இயேசுவே
பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவின் பாத்திரரே. அல்லேலூயா. 1000 ஸ்தோத்திரம். அவருக்கு எத்தனை முறை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும் அதற்கு ஈடு இணையே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பலவித சோதனையிலும் சந்தோஷமாய் நான் நினைத்தேன். எண்ணங்களை சிறாக்கி இயேசுக்குள்ளே நான் கீழ்ப்படுத்தி விசுவாசத்திலே நான் வளருவேன். அது மாத்திரமல்ல, வாலிபன் நாட்களிலே என்னை படைத்தவரை நான் நினைக்கிறேன். ஏற்று தீபத்தால் இதயமே நிறைந்து இயேசுவின் அன்பினாலே நான் பொங்குகிறேன். இயேசுவின் அன்பினாலே. ஏன் என்று சொன்னால், பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்மை அவர் வேலையடைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்க்கிறேன் என்று சொன்னா பயங்கரமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனாலும் கிருபையாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து வராரு. எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறார். அவருக்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடினையே இல்லை. அல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் பாடுறார், 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே, நீ ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. நீர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பானவரே, நீ சாரோனின் ரோஜா ஆண்டவரே. அழகாக வர்ணித்து பாடுகிறார். அல்லேலூயா. காரணம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் 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 கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை ஜெயமாக்க வாழ வைப்பார். ஜெயமாய் நம்மை நடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணையாய் இருந்து அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கிறவராய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு புத்தி உள்ள கன்னிகைகளை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். புத்தி இல்லாத கன்னிகைகளையும் புத்தி உள்ள கன்னிகைகளாய் மாற்றும்படி ஆண்டவர் இன்னைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார். அநேகருக்குள்ளே உணர்வின் ஆவியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அநேகருக்குள்ளே மரண பயம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியை எனக்குள்ளே அனுப்புங்க ஆண்டவரே. என்னை உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்பெல்லாம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. கேளுங்க. வேற பாதாளத்தின் கட்டுகள் உடைக்கப்படணும். பார்வோனின் வல்லமைகள் அழிக்கப்படணும். நல்ல நமக்குள்ள இந்த ஜெப ஆவி இருந்தாதான் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அல்லேலூயா. ஆகவே பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்குள்ளே நாம் வளர்கிறவர்களாய், ஆவியிலே பலப்படுகிறவர்களாய், ஆவியிலே ஸ்திரப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. உங்க ஆவியை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே, என்னை உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கருத்தை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. Udayantume, Pagone Vallame, Adiyantume.
வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. Yes, Lord. உயிரடைய வேண்டுமே. ஆமென், ஆமென். உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. கருணையின் கருத்தைய உடையதுமே. சந்தோஷத்தாலே நிரம்பிடுமே. ஆமென். கருணையின் கருத்தைய உடையதுமே. சந்தோஷத்தாலே நிரம்பிடுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. Yes, Lord. உயிரடைய வேண்டுமே. Yes, Lord. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஓ உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. உங்கள் உயிர் எழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு தாங்காட்டவர் சொல்லி கேளுங்க. குழந்தை எலும்புகள் எல்லாம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கணும். இன்னைக்கு உயிர்ப்பிக்கணும். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற கவலையின் கட்டுகளிலே உடைந்து போயிருக்கிற சகோதர சகோதரி உன்னை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். உன்னுடைய கவலைகள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். சந்தோஷத்தால நிரப்பப்படட்டும். இரவுகள் எல்லாம் உன் இரவுகள் எல்லாம் ஏதோ சிந்தை உன்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. ஏதோ சிந்தனைகள் உனக்குள்ளே காணப்படுகிறது. தூக்க இன்பை இல்லாம காணப்படுகிறது. இந்த சூழலிலே கர்த்தரை துதி. இரவுகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில காணப்படட்டும். என் உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடையட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுக்குள்ளே காணப்படட்டும். அவருடைய மகிமை உங்களுக்குள்ளே இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு இப்படி ஆவியை எனக்குள்ள அனுப்புங்க. ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் சொல்ற. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது என்று சொல்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் அந்த உன்னத ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியாது, பெற முடியாது. ஆகவேதான் இந்த ஊற்றப்பட்ட அந்த புத்தி உள்ள கன்னிகைகள், ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், நான் அவரை தவிர வேற யாரை நான் ஆராதிக்கிறது இல்லை, இயேசுவே எனக்கு துணை, இயேசுதான் என் வாய் முழுக்க நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். நல்லது, அவர்கள் கன்னிகைகளாக இருக்கிறீர்கள். ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு எண்ணெய் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அபிஷேகம் இருந்தாதான் இந்த பாவமான உலகத்தில் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த பாவமான உலகத்தின் கிரியைகளில் இருந்து நீங்க ஜெயிக்க முடியும். பயம் இல்லாமல் வாழ முடியும். கவலையின் கட்டுகள் உடைக்கப்பட முடியாத கிரியைகளை அந்த அபிஷேகத்தால் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு ராமாத்தியா துனாமௌதி ஆந்தனாமா. இந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தாங்காண்டவரே, உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள உயிர்ப்பிக்கப்படட்டானவரை கேளுங்க. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்குள்ள ஊற்றப்படட்டும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. அப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பாதாளத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பார்வனின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்காக ஓடணும். இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. உங்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. உங்களுக்காக நாங்கள் ஓடுகிறவர்களாய் காணப்படணும்னு சொல்லுங்க. இதுவரை நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக ஓடினது போதும். இனி கர்த்தருக்காக ஓடுங்க. இனி கர்த்தருடைய கிரியைகளுக்காக ஓடுங்க. அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம் கட்டப்பட ஓடுங்க. நீங்கள் கனி கொடுக்கிறவர்
உங்க காலத்திலே உங்க கனியை கொடுக்கணும் தான் அவர் விரும்புகிறார். சங்கீதம் 1:3 சொல்லப்படுகிறது, தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறவன் தான் இலை முதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிற மகனாய், நான் கனி கொடுக்கிற மகளாய் காணப்படும் ஆண்டவரே. உடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய மகிமை எனக்குள்ளே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவர். உடைய மகிமை எங்கள் மேலே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இதை தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற, இது யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய உன்னதத்தின் அபிஷேகம், உடைய உன்னதத்தின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படட்டும். பலவீனமான சரீரங்களில் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். உடைய வல்லமையுள்ள பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசனம் இறங்கட்டும். உடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். உடைய உயிர்ப்பித்தலான வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் கிரியைகள் ஆண்டவர் பிள்ளைகளை ஒருவரையும் தொடாதபடி ஆவியானவர் வேலெடுத்து பாதுகாப்பீராக. ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஆண்டவரே நிலக்கால்களிலே உடைய வெளியேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. வெளியேறப்பட்ட ரத்தம் நிலக்கால்களிலே பூசப்படட்டும் ஆண்டவரே. சங்கார தூதன் ஒரு கூடாரத்துக்குள்ளே நுழையக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறான். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆளுகை செய்யட்டும். தேவ மகிமை, தேவ பிரசனம், தேவ வல்லமையும் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க கிரியை செய்யலாம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லா மருத்துவமனைகளும் ஆண்டவரே பேஷண்ட்களால் நிரம்பி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரணத்தின் ஓலங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இப்போதே ஐசியூ வார்டுல இருக்கிற, பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். இனி ஆண்டவரே மரணம் சம்பவிக்காதபடி சங்கார தூதனை நிறுத்துங்க அப்பா. தயவாய் தேவன் நீர் ஆண்டவரே இறங்குவீராக. நாங்கள் இப்பொழுது ஒருவனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆகியோட வல்லமை இறங்கட்டும். இனி மரணத்தின் செய்திகளை கேள்விப்படாதபடி ஆகியோடவரே ஒரு விஷயம் மனம் இறங்கி என் தேசத்தின் மேலே ஆண்டவரே இறக்க 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 ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தயவாய் இறங்குவீராக. உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவா, நீர் இரக்கம் உள்ள தேவன் அல்லவா. இறங்குவீராக, இறங்குவீராக. உடைய கோபாக்கினே என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கு குறை குற்றங்களை மன்னிக்காண்டவர், எங்களுக்கு குறை குற்றங்களை மன்னிக்காண்டவர், எங்கள் செய்த பாவங்களை மன்னிக்காண்டவரே. எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க, எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க, எங்க தமிழ்நாட்டிற்கு மனம் இறங்குங்க. கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆளுகை பிரதமருக்காய் சோதரம் ஆண்டவரே, முதலமைச்சருக்காய் சோதரம், மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய விசேஷித்த ஞானத்தினாலே நடத்துவீராக. தேசத்தின் மக்கள் காக்கப்படட்டும், காக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகும், ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் ஆண்டவரே. தயவாய் தேவ கரம் ஆண்டவரே இந்த தேசத்து மேலே இறங்கட்டும், அதிகாரிகள் மேலே இறங்கட்டும். விசேஷித்த ஞானத்தை கொடுத்து தேவனீரே அவர்களை நடத்துவீராக. அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்த தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. நாங்கள் குடும்பத்தில் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர்கள். வல்லமுள்ள வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். நாங்கள் உன்னத ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. வேட்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல முடியும். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம மகிழ்ச்சியின் கால வேளையில துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர்,
உங்களோட கூட கிருபையாக இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவனின் கிருபை பாராட்டின தயவுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளிலே இருக்கிற அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே அரசாங்கத்தில் கூட இந்த கொரோனா காரியங்களை குறித்து வெளியே போகக்கூடாது, நீங்கள் உள்ளேயே இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் என்று சொல்லி ஊரடங்கு உத்தரவுகள் எல்லாம் போடப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்தில் கூட இந்த காரியங்களை குறித்து நான் சில வசனங்களை எழுதினேன். ஆனாலும் அந்த வசனங்களை எழுதும்போது எழுதுறதுக்கு, அதாவது நம்முடைய ஊழியக்கார் உங்கள் அந்த குரூப்பில் எல்லாருக்கும் ஒரு ஊழியக்கார் எப்படி நம்ம இருக்கணும் வேதத்தில்னு சொல்லி சில வசனங்களோட நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் எனக்கு பாரத் தந்து இதை நான் எழுதினேன். அதை வச்சு உங்கள் மத்தியில் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்களில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவை குறித்து வேதத்தில் அந்த நாட்களிலேயே சில காரியங்களை கர்த்தர் சில சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகளை கொடுத்ததை பார்க்குறோம். அதே தான் இப்பொழுது அரசாங்கத்தின் மூலமாக இப்பொழுது இருக்கிற இந்த உயிர்கொல்லி நோய்களின் மத்தியிலே சில ஆலோசனை நமக்கு வந்திருக்குது. எலியாவை குறித்து வேதத்தில் 1 ராஜாக்கள் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தானுக்கு நேர இருக்கிற கேரித்தன் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஏனென்றால் அந்த காலத்தில் எலியா பஞ்சத்தினால அவர் மழை பெய்யாது இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் சொன்னார், நீ ஒளிந்து கொண்டு இருப்பா கேரித்தன் ஆற்றண்டையில், நீ அங்கே ஒளிந்து கொண்டு உன் தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இப்போ இருக்கிற இந்த அந்த உயிர்கொல்லி நோய்களின் மத்தியில் நாமும் என்ன செய்யணும், ஒளிந்து இருக்க வேண்டும். ஒருவேளை எலியா அந்த நாளில் நீர் வல்லமுள்ள தேவன், நீர் அற்புத தேவன், எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன், நாயும் ஒளிந்து இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவரை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாம அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒளிந்திருந்தாங்க. அப்படிதான் இன்னைக்கு தேவ பிள்ளைங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு வெளியில் அலையக்கூடாது, ஒளிந்து இருக்க வேண்டிய காலகட்டங்களில் வந்திருக்கிறோம். அதனால ஒளிந்திருக்கணும். இன்னும் சில வசனங்களை காட்டுறேன். சங்கீதம் 93:10 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவித அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆகையினாலே இந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே உன்னதமான நிழலில் இருக்கும்போது இந்த பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா தப்பித்து கொள்ள முடியும். இன்னும் நீதிமொழிகளிலே 22:3-27:12 அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறது. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுறாங்க. விவேகி. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க விவேகியா இருந்து கூடாரங்களிலே அமைதியா இருக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் நம்ம இருக்க வேண்டும். நம்மால மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உள்ளே இருந்து நாம் தேவனை நினைச்சு அவருடைய செட்டின் கீழே இருக்கும்போது நம்மால மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டு. சங்கீதம் 27:5 ஒரு வசனம் உண்டு. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து என்னை கண்மலையின் மேல உயர்த்தும். தீங்கு நாளில், இது ஒரு தீங்கு நாளில் பாருங்க, அந்த நாளிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அவர் என்னை தம்முடைய கூடாரத்துல மறைத்து வைக்கிறாராம். மறைவிடத்துக்குள்ள நாம் கடந்து வந்தால்தான் வாழ்க்கையில நாம் என்ன எடுப்போம்னு கேட்டீங்கன்னா ஜெயம் எடுப்போம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 26:20 வசனம் சொல்லுது, நீ போய் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் ஒளிந்து கொள். இந்த காலங்கள் கடந்து போகும் மட்டும் ஒளிந்து கொள் என்று சொல்லி ஏசாயா அந்த நாளிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் பாருங்க இன்னைக்கு நிறைவேறுகிறது. அந்த நாளில் ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலே தேவதாசர்கள் அப்படியா அவர்கள் சொன்னார்கள், உண்மை. ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு பொருத்தமா இருக்குது பாருங்க. அதனால தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன்,
கூடாரங்களிலே இருங்க, மாஸ்க் போடுங்க, வெளியில் சுத்தாதீங்க. இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்வோம், புசிப்போம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் கட்டாயமாக எல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறோம். ஆகையினாலும் குடும்பமாக உட்கார்ந்து ஒரு நாளாயில் என்ன செய்யுங்க, இந்த கொள்ளை நோய்க்காக, நம்முடைய குடும்பத்துக்காக கர்த்தர் சீக்கிரமாக வர போகிறதுக்கு முன் அடையாளங்கள் இது. இந்த அடையாளமே தாங்க முடியலையே, நான் வந்துட்டா என்ன எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. அந்த வருகையில் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காக ஒரு நாளாயிலும் உபவாச நாளை ஞாபகிங்க. வாரத்தில் ஒரு நாளாயிலும் உபவாசிங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு உட்காந்திங்கன்னா, பிள்ளைங்க அதிகமாக பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டு படி, ஜோம் பண்ணி, வேத வாசனை எப்படியோ 1 மணி, 1:30 மணி, 2 மணிக்குள்ளே முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்து பாருங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோ பேர் ஜிஹெச்சுக்கு வாசல்கிட்ட போனாவே மரண ஓலங்கள் தான், பயங்கரமாக இருக்குது. கேட்கும்போது வேதனையாக இருக்குது, கண்ணீராக வருது நியூஸ் பார்க்கும்போது. அதனால நம்ம மேலே விழுந்த கடமை இது. நம்ம செபிக்கணும். அந்த தேவனுடைய கோபாக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் அது எப்படியோ கடந்து வந்தாலும், கர்த்தர் இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை தேசத்தில் வர தேவ பிள்ளைகளாகிய நீங்களை நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த காலங்களை அசதியாக இருந்து விடாதபடி ஜெபிக்கணும். ஆகையினால தயவுசெய்து ஜெபிக்க முடியாது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் தொடர்ந்து உங்களுக்கு செய்திக்கு இன்னும் வரல. செய்தி நான் கொடுக்கும்போது ஏறக்குறைய இதுக்கு ஒத்ததாகவே இருக்கும். சிந்திங்க, செயல்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டிய காலகட்டங்களிலே வந்திருக்கிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தமிழக தாசர் மூலமாக எச்சரிப்புகளை கொடுத்தீர். சூழ்நிலை மத்தியிலே நீர் அறைகோல் விழுத்தீர். ஆனால் இன்றைய தினத்தில் அதே வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறதப்பா. நாங்கள் அதை கேட்டோம். நாங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து தியானித்து நாங்கள் ஆண்டவரே ஒளிந்து கொள்ள, காத்துக்கொள்ள கர்த்தா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை ஜெயம் பெற உம்முடைய வருகையிலே நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடையவர்கள் எல்லாம் எங்கள் தேசம் ஒரு பெரிய ரட்சிப்பை காண, எழுப்புதலை காண ஜெபிக்கிறவர்களாய் மாற்றித்தாங்க. தொடர்ந்து அடையாளம் மறைத்து ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சத்துரு நம்முடைய கூடாரங்களின் மேல பறந்து 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 வந்து கொண்டு இருக்கிறோம். கண்களால் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே கூடாரங்களிலே ஒரு அலறலின் ஆவிகள், கூக்குரலின் ஆவிகள் எழும்புகிறது. தேவ பிள்ளைகளை ஒரு பயம், ஒரு திகில். இங்கே எத்தனையோ வருடத்துக்கு முன்பாடி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. உன் வாயில எக்காலத்தை வை. ஏன் எக்காலத்தை வைக்க சொல்கிறாருன்னா, என் பிள்ளைங்க உடன்படிக்கையை மீறி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்ன பண்றாங்கன்னா துரோகம் பண்றாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியறதில்லை, கேட்கறதில்லை, கேட்டாலும் அதன்படி நடக்க மனம் இல்லை. ஆகையினால அவர்கள் துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மிக வேதனையோட கூட இந்த காரியங்களை இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த நாளிலே கர்த்தருடைய கோபாக்கினை நம்முடைய தேசத்து மேலே இறங்கக்கூடாது. ஏன்னா சத்துரு கழுகு போல கூடாரங்களில் வருவான் என்று சொல்லப்படுது. அவன் எப்படி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமானே நிற்பது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவியும் எங்கே நிற்பான். பாருங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிறவங்களே நிற்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஜெயிக்கணும், பாட்டு கூட பாடணும். ஜெயம் கொள்ளும்போது ஜெயிக்கிறவன் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லினே இருக்கணும். ஜெயம் கொடுக்கிறவர் அவர் தான் நமக்கு. ஆகையினால நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதான், தடுமாற்றங்கள் வருமா. ஆகையினால இன்னும் பக்தி இல்லாதவனும் மனம் திரும்பாத மனுஷனும் எங்க நிற்பான் பேதுரு அழகா சொல்றாரு. அதே அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 17 இன்னொரு வார்த்தை சொல்றாரு. நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது.
முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாயிருக்கும்? அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யணும்னா விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சத்தியத்தை நாம் அறியக்கூடியவர்களாய் காணப்பட இந்த நாளில் ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். அதேதான் மத்தேயு 24:13 சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகையினால இனி வருகிற பயங்கரமான ஒரு காலம் வந்தாச்சு. சத்துரு வீட்டு மேல கழுகு போல வருகிறதாம். இன்னும் அழகா சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ள செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியிலும் அடையாளம் போடு. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டு இருக்கிற ஒருவனையும் கிட்டாது இருங்கள். அதாவது பெருமூச்சு விட்டு அழுகிற தேவ பிள்ளைகளை கிட்டக்கூடாது, நீ கிட்ட போகாது என்று சொல்லுகிறார். அடையாளம் போடணும். நான் பெருமூச்சு விடும்போதே கர்த்தர் ஒரு அடையாளத்தை போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, என் பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த காரியங்களை துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் எங்க தொடங்கினாங்களாம்? ஆலயத்தின் முன்னே இருந்த மூப்பர் இடத்துல தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய கோபாக்கியனின் வேலை நெருங்கி போச்சு. நான் ஏற்கனவே இந்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நெருங்கி போச்சு. ஆகையினாலே நாம் அவர் ஒருவரையும் அவர் விடலை, இறக்கமே காட்டல. இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா முதியோர், வாலிபரு, கன்னிகைங்க, குழந்தைங்க, ஸ்திரீங்க, கர்ப்பஸ்திரீங்க யாருமே கர்த்தரை விட்டு வைக்கல. யாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஐயோ லோகம் அழியுது, தேசம் அழியுது, ஆண்டவரே இதுல இருந்து எங்களை காப்பாற்றுங்களே, விடுதலை ஆகுன்னு யார் கதறாங்களோ அவங்களுக்கு ஒரு முத்திரை போடுறாரு. அவங்களுக்கு தெரியும், அந்த சங்கார தூதனுக்கு தெரியும் முத்திரை மேல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆகையினால அவங்க கிட்ட வரமாட்டான். ஓடாத அந்த முத்திரை இல்லாதவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறன்னா அழிச்சு போடு. இறக்கமே காட்டல பாருங்க. இன்னைக்கு அநேக சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவர் ரொம்ப இறக்கம் உள்ளவர், அவர் ஒரு நாள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு இன்னும் ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு நீ இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே தப்பிக்கவே முடியாது. இந்த சத்திய புஸ்தகத்துல இருக்கிற ஒரு வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறும். சிலது நிறைவேறிச்சு, நிறைவேறி கொண்டு இருக்குது. நிழலாக இருந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டுல நிஜமாய் நடந்து வந்து கொண்டே இருக்குது. கடைசி வேளையில நாம் வந்திருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் தப்ப விடாம இந்த நாட்களில் இங்கே இறக்கத்தையும் காட்டல, தப்ப விடாம கர்த்தர் ஸ்தோத்திரம் சங்காரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆலயத்தில் நடக்கும். ஆலயம்ன்ற வார்த்தை நான் 2 வகையா பிரிக்கிறேன். எழுத்தின்படியான ஆலயத்திலும் தொடங்கும், அதே மாதிரி பேதுரு நான் வாசித்தோம் தேவனுடைய வீட்டிலே தொடங்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆலயம்னு சொல்றது நீயே தேவனுக்கு ஆலயமா இருக்கிறோம், நீ ஆட்டம் நான் ஆட்டம் தேவனுக்கு ஆலயமா இருக்கிறோம். ஆகினால இந்த ஆலயமாகிய சரீரத்தில் இந்த கர்த்தர் தொடங்குவாராம். அதனால யாருமே நீங்களாட்டும் நானாட்டும் தப்பிக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆகையினாலதான் எசேக்கியேல் 3ல நம்மளை பார்த்து சொல்றாரு, 17 சொல்றாரு, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தார் காவலனாக வைத்தே நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினால அவர்களை எச்சரிப்பாயாக சொல்லணும். அமைதியா இருக்கக்கூடாது. எங்க கண்டனம் தெரிவிக்கணுமோ அங்க கண்டனம் தெரிவிக்கணும். நீங்க செய்ய தப்பு, அது தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. ஒருவேளை ஊழியக்காரர் நாங்க கூட உங்களுக்கு விரோதமா எதனா செய்யணும் ஒண்ணு விசுவாசிக்க தாராளமாக சொல்லலாம். ஆண்டி நீங்க செஞ்சு சொன்னது தப்பு ஆண்டின்னு சொல்லலாம். பாஸ்டர் இது அல்ல, இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் மனுஷன் தானே, அதனால தவறுது இயல்பு தான். ஆனாலும் தவறான ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சதுன்னா பகிர்ந்து கொள்ளலாம், தப்பே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உலகத்துல காவலனாளாக வைத்திருக்கிறார், வாட்ச்மேனா வச்சிருக்கிறார். வாட்ச்மேன் தூங்குவானா? தூங்க மாட்டான். விடிய 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 காத்திருப்பான். எப்படப்பா என் டைம் முடியும் காத்திருப்பான், ஜமக்காரனை போல.
ஆகையினால இந்த நாளில் நம்மை காவலம் வச்சிருக்கிறார். ஏன் வச்சுக்கிறாருன்னு சொன்னா 18 சொல்றாரு, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கன்னு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படி அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையில கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு துன்மார்க்கம் நமக்கு தெரியுது, தப்பான காரியம் தப்பான வழியில போறாரு. ஒன்ன கூப்பிட்டு அன்பா நம்ம சொல்லலாம். சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலனாலும் சரி, இந்த நாளிலே கடுமையாக பேசக்கூடாது. சொல்ல வேண்டிய முறையாக நம்ம சொல்லும்போது ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாம போனாலும் பரவாயில்ல, அந்த ரத்த பழைய கர்த்தர் நம்மகிட்ட கேட்க மாட்டார். ஏன்னா அதை பார்த்துக்காத மாதிரி நம்ம கண்டுக்காத மாதிரி இருந்துட்டோம்னா அந்த ரத்த பழைய கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, ஒருவேளை அவன் மனம் திரும்பிட்டானா நிச்சயமாய் அவனே 17 சொல்றாரு, துன்மார்க்கத்தை தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்துல சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ளுவ. அதனால துன்மார்க்கனுக்கு சொல்லணும். நீதிமான் 20 சொல்றாரு, நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு திரும்பி நீதிக்கேடு செய்யும் போது நான் அவனுக்கு முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடினாலே அவன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நிலைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியும் உன் கையில கேட்பேன். அல்லேலூயா. ஒருவேளை நீதிமான் கூட எல்லாம் எனக்கு தெரியும், நான் போற பாதையெல்லாம் கரெக்டு தான் என்று சொல்லி அதே பாவத்திலே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நீதிமானா இருந்தாலும் சரி எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது கட்டாயம் நம்ம சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த ஆத்மா விலையேற பெற்றது. இப்படி ஆயிலும் அந்த ஆத்மா அதுலேருந்து காப்பாற்றும். இல்லைன்னா அவங்களுடைய ரத்த பழி, அது நீதிமானா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் இருந்தால் தேவப்படலாக்கி உங்களை என்ன காவலனா வச்சிருக்கிறேன் நம்ம எடுத்து சொல்றோம். இப்போ நான் அதுதான் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த பாவத்திலே நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம் என்றால் கர்த்தருக்கு சோத்திரம். ஒருவேளை வெளிப்புற பார்வையில ஒருவேளை நீதிமானா தெரியலாம், ஆனால் உள்ளத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே இந்த நாளில மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அந்த காரியங்களை அறிக்கை செய்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவங்களுக்குள்ள தப்புதனுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்திருந்தாலும் சரி, அறிக்கை பண்ணிட்டா விட்டுறணும். விடும்போது கர்த்தர் கிருபை தருவாராம், இரக்கம் பாராட்டுவாராம். ஆகையினால அந்த இரத்த பழி நம்மிடத்துல என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டார். ஆகையினால அந்த இரத்த பழிக்கு நாமும் நீங்களாக இருக்க வேண்டும். ஆகையினால தான் இந்த நாளிலே மிக ஜாக்கிரதையாக நான் உங்களுக்கு சொல்லிட்டா கூட நீங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தை உட்கார்ந்து நிதானமாக நீங்கள் வாசிக்கணும். ஐயோ என்ன ஒரு உத்தரவாதம் வச்சுக்கிறாங்களே, நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன், என் வீட்டில் ரட்சிக்கப்படுகிறேன், என்னோட சகோதரர் ரட்சிக்கப்படலை, என் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படலையே, இவங்க எல்லாரும் இந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பாருங்க, அன்பே இல்லை, எவ்வளோ பரிதாபமாக இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். வியாதியின் மத்தியில் மனைவி புருஷனை பார்க்க முடியல, புருஷன் மனைவியை பார்க்க முடியல, குழந்தைகளை பெற்றோர் பார்க்க முடியல, பெற்றோர்கள் குழந்தையை பார்க்க முடியல, ஒத்தரை பார்க்க முடியாமல் அப்படி எல்லாருக்குள்ள ஒரு பயம். கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம போனால் நமக்கு என்னென்ன ஆயிடுமோங்கிற ஒரு பயம். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால இப்படி தான் போயிட்டு இருக்குது உலகம். அதனால இந்த நாளிலே நம்ம ஆண்டவருக்கு பயந்து என்னை ஒரு காவலனா வச்சிருக்கிறாரு. நான் அசதியாக இருக்கக்கூடாது, நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னை நான் ஆயத்தப்படுத்திக்கணும், என்னில் உள்ளவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, அப்படிமா கேட்கலன்னு சொன்னால் ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவங்களோட கண்களை திறக்கட்டும். ஆகையினால நம்ம கடுமையாக எதுவுமே செய்ய முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம எப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியில் 2 உதாரணத்தை பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மனுஷர்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். 1 நோவா, 2 லோத்து. 2 பேருடைய பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 36, 37 பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர
மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படியானில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குளித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. அது இன்னும் நடக்குது. இது கர்த்தர் தன்னுடைய வருகைக்குரிய காரியங்களே மத்த 24, மார்க் 14, லூக்கா 21 இப்படிப்பட்ட அதிகாரங்களிலே அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. எல்லாம் ஏறக்குறைய நடந்து போச்சு. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை கடைசி நோவாவுக்கு இது சம்பந்தமா இருக்கு பாருங்க. நோவா காலத்துல நடந்தது போல இப்போ என்ன செய்யுதுன்னா நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதான் சொல்றாரு, அவங்க புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து வாரி போற மட்டும் என்ன செய்யாம இருந்தாங்கன்னா உணராம இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதேதான் இந்த நாளில் உணராம நம்ம பாட்டு போறதுமோ வரதுமோ செய்யறதுமோ அப்படி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளை சிந்திக்கணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு சோதரம் 17 ரொம்ப அழகா சொல்றாரு. நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். லூக்கா 17 லோத்து சம்பவம். இங்க இவங்களுடைய சம்பவத்தை சொன்னேன். இங்க லோத்து நோவா 2 பேர் எழுதியிருக்கிறார். லூக்கா ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். 27 பாருங்க. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. அடுத்தது பாருங்க, லோத்துடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டாடினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்படும் நாளிலே வானத்திலிருந்து அக்கினி கந்தகமும் வருஷத்து எல்லாரும் என்ன செய்யுதுன்னா அழிச்சு போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அது அப்படியே நடக்கும். அதனால லோத்து சம்பவத்தையும் நீங்க நினைத்து கொள்ளணும், நோவா சம்பவத்தையும் நீங்க என்ன செய்யணும்னா நினைத்து கொள்ளணும் என்று சொல்லி லூக்கா ஆக்கியோர் ரொம்ப அழகா 27 அவர் அழகா எழுதுறார் 32 வரைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே நாம் லோத்து காரியத்தையும் நோவாவுடைய காலத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் நோவாவை உங்கள் மத்தியில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நோவாவுடைய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சோதரம். நோவாவுடைய சம்பவம் ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் இருக்குது. நோவாவுடைய சம்பவம் ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். அங்கே நீங்கள் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை மனிதனை படைத்தது மனதுக்கு व्यसனமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுறார். ஆதியாகமம் 5 சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, மனுஷனை நான் படைச்சது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது என்று சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா குடிச்சு வெறிச்சு அங்க விபச்சாரம் பண்ணி வேசிதானம் பண்ணி கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாம அவங்க இஷ்டம் போல, அந்த நாள்ல சத்தியம் கிடையாது கையில, இஷ்டம் போல பிரமாணமும் கிடையாது வாழ்ந்திருந்தாங்க. அதனால ஆண்டு ரொம்ப வேதனைப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில நோவா என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார். 5ஆம் அதிகாரத்துல 5:32 நீங்க பாத்தீங்கன்னா நோவாவை கர்த்தர் அந்த 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே என்ன கிடைச்சதுன்னா தயை கிடைச்சது என்று சொல்லி அங்க இருக்குது. தயை கிடைத்தது என்று சொல்லி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நோவாவை அழைச்சது எப்போன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரி, இப்போ நோவாவை கூப்பிட்டு நோவாவுக்கு சொல்றாரு, நீ 16 ஒரு நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முறை தாழ்த்ததிலேயே அதை செய்து முடிக்கணும். அதாவது 3 மாடி கட்டுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நோவா கிட்ட சொல்றாரு, இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், இவ்வளவு உயரம்
எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, என்ன மரத்துல செய்யணும் எல்லாம் சொல்லிட்டாரு ஆண்டவர். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கப்பல் நீ கட்டணும். முத கப்பல் கட்டினது நோவா தான். கப்பலை கட்டணும். கட்டும்போது எப்படி 3 அடுக்கு கப்பல், அது 3 மாடின்னு சொல்றவர் 3 அடுக்கு கப்பலை கட்டி கத்தர் சோத்திரம் நீ எல்லாம் கட்டணும். ஏன்னா அதனுடைய ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை உள்ள போற ஹைட்டு, ஒரு யானை ஒட்டகத்தை விட யானை உயரம். ஆகையினால இந்த யானை ஒட்டகம் இதெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு 3 அடுக்கு கட்டணும். அவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க. எப்போ கட்ட வச்சா தெரியுமா? எந்த வயசுல? அதான் முக்கியம். 500 வயசுல. நோவாவுக்கு எத்தனை வயது? 500 வயசுல 3 பிள்ளைங்க நோவாவுக்கு. 5:32 இருக்குது. 500 வயசுல கர்த்தர் நோவாவை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நீ செய்யணும்பா என்று சொல்லி 3 பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைகளை சேம் காம் யாபத் 3 பிள்ளைகளை திருமணம் நடந்து 3 மருமகளோட இருக்கிறாங்க. இப்போ கட்ட சொல்றாங்க. இவங்களை வச்சு நோவா எல்லாம் கட்டுறாரு, கட்டி முடிக்கிறாரு பாருங்க. எப்போ எந்த வயசுல கட்டி முடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா 600 வயசு ஆயிடுச்சான். கர்த்தர் ஜலப்பிரளயம் பூமியின் மேல உண்டான போது, அதாவது 7:6 சொல்லுது, ஜலப்பிரளயம் பூமியின் மேல உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். 600 வயசு, ஒவ்வொரு 100 வருஷம் அந்த கப்பல் கட்டுறதுக்கு. இந்த 100 வருஷமும் சும்மா இருந்திருப்பாருன்றீங்களா? எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு, இப்படி ஆண்டவர் வந்தாரு, இப்படி எனக்கு இப்படி ஒரு தரிசனம் காட்டினாரு, இப்படி சொன்னாரு, இப்படி கட்ட சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் பூமியை அழிக்க போறாராம், அதனால மனம் திரும்புங்க, இப்படி இருக்காருங்க, அப்படி இருக்காருங்க எல்லாம் சொல்லி இருப்பாரு. அப்ப சிலர் எல்லாம் கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதனால மழையும் பார்க்கல, ஒண்ணுமே தெரியாது. ஆகையினால எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. யாருமே அதை அந்த வார்த்தையே பயபக்தியோடு எடுத்துக்கல. அசால்ட்டாக நிர்விசாரமா இருந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் அப்படியே நிர்விசாரமா இருந்து அவங்க பூசிக்கிறதும் குடிக்கிறதும் அப்படியே தான் இருந்தாங்க. கர்த்தர் சோத்து. ஆனா கரெக்டா அது முடிஞ்ச பிற்பாடு பாருங்க, மிருகங்கள்லாம் கூப்பிட்டாரு. எல்லா மிருகமும் ஜோடி ஜோடியா வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா மிருகமும் ஜோடி ஜோடியா வந்துச்சு. எல்லாம் பண்ணி இவங்களை 8 பேர், நோவா மனைவி, தன் 3 பிள்ளைங்க, மருமக்கமார் 3 எல்லாம் உள்ள அனுப்பி கூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. ஜலப்பிரயத்தை உருவாக்கிட்டாரு. 600 வயசுல ஜலப்பிரயம் வந்துதான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜலப்பிரயம் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நோவாவுக்கு 601 வருஷம். அது வரைக்கும் அந்த 40 நாள் மழை பெஞ்சது. அந்த 40 நாள்ல 3ஆவது நாள்ல கப்பல் மிதந்திருக்கும். வானத்தின் மதங்களை திறந்துட்டாரு, பூமியை நீரூற்று கண்களையும் திறந்துட்டாரு. தாண்டி பயங்கரமா வருது. அப்போ ஜனங்கள்லாம் ஓடி வந்து, நான் கப்பல் கட்டின தாத்தா, நான் கீழே அடிச்சேன், நான் போல்ட் போட்டேன், நான் கதவு போட்டேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, திறக்க முடியாதப்பா, சாவி என்கிட்ட இல்லை, கொண்டு போயிட்டாரு. பார்த்தீங்களா? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் வாசித்தோம். அவர் இரக்கம் உள்ளவர் இல்லை, அவர் கடினமாயிட்டாரு. ஒரு நியாயத்திற்பாய் போச்சாங்க. அங்கே இறக்கத்தை காட்டல ஆண்டவர். எல்லாருமே குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பஸ்திரிங்க, வயசானவங்க எவ்வளோ நேரம் நீந்த முடியும்? பயங்கரமாகி போச்சு. மலைக்கு மேலே மலையெல்லாம் முடியுச்சு, அதுக்கு மேலே கப்பல் நிற்குது. கர்த்தர் சோதரம். அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. காரணம் கீழ்ப்படியாமல். ஆனால் நோவாக்கு எவ்வளோ வயசு? 500 வயசுல வந்த வார்த்தையை கேட்டாரு, கீழ்ப்படியா. தேவ பிள்ளைகளே, எத்தனையோ உபதேசம் நம்ம கேட்டுக்கிறோம், எத்தனையோ முறை இந்த பிரசங்கம் கூட நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுறாரு, கீழ்ப்படிங்க. தயவு செய்து. இன்னும் ஜெபிக்காத குடும்பங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப வேதனை அதெல்லாம் கேட்கும்போது. கண்ணீராக தான் வருது ஒரு நேரம் நினைக்கும் போது. குடும்ப ஜெபம் வைங்க. உபவாச நாளை ஞாமிங்க. உபவாச நாளை ஞாமிக்கிற காலம் வந்தாச்சு. இன்னும் புஷ்பம் குடிப்போன்னு போயிடாதீங்க. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புங்க. விட வேண்டியதை விடுங்க, மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க. நடந்ததெல்லாம் மறுபடியும் மைண்ட்ல கொண்டு வராதீங்க. கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் சகிக்கிறேன்னு சொல்லுங்க. பொறுமையா இருங்க. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த காலத்துல நான் வந்துட்டோம். அகையால் நமக்கு மோசம் பண்ணாலும் சரி, துரோகம் பண்ணாலும் சரி, நன்மை செய்தாலும் சரி, என்ன சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருந்தால் இந்த வேளையில மன்னிப்போம், மறப்போம் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களை உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்க.
நோவா 601 வயசுல அந்த தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. தண்ணி வத்துறதுக்கு 150 நாள் ஆச்சு, மேலே ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா வத்தி போன உடனே அவங்கள வெளியே கொண்டு வந்தார். அது வரைக்கும் அவங்க எங்க இருந்தான்னு கேட்டீங்கன்னா பேழைக்குள்ளே இருந்தார். இன்னைக்கு நமக்கு எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருக்க வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியாது. தயவு செய்து ஒளிந்து கொண்டே இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒளிந்து கொண்டு சீரியலை பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு தாய் பாசை விளையாடிட்டு போன லாக்டவுன்லாம் சிலதெல்லாம் கேள்விப்படும். அது மாதிரிலாம் போயிடாதீங்க. தயவு செய்து கரப்படுத்தாதீங்க. கையாகட்டும், காலாகட்டும், சிந்தனை ஆகட்டும், கரப்படுத்தாதீங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க. கொஞ்ச நேரம் கூடி செவிங்க, குடும்பமா செவிங்க, பாட்டு பாடுங்க, பயந்துருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை போட்டு கேளுங்க. கர்த்தருக்கு சோதரம். எத்தனை காலம் நமக்கு வச்சு போறாரோ தெரியாது. வெளியே வந்து ஆண்டவர் அவர்களை என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால நீங்க பலிக்கு பெருகுங்க என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்லை, லோத்து பார்க்கலாம். ரெண்டாவது லோத்து. முதல்ல நோவா கீழ்ப்படிஞ்சு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எந்த சூழ்நிலை கீழ்ப்படிஞ்சாரெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ லோத்துடைய சம்பவம் ஆதியாகமம் 19 இருக்குது. லோத்துடைய சம்பவம் ஆதியாகமம் 19 இருக்குது. இப்போ லோத்துக்கு வந்து மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ லோத்தை வந்து அந்த சோதம் கொமரா பட்டணத்தில் இருக்கிறாரு லோத்து, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். அவர் அந்த இடத்துல தனிமையாக ஆடு மாடுகளோடு போய் அங்கே நல்ல செல்வசமான அங்கே இருக்கிறார். இருக்கும்போது அந்த பட்டணம் இதே மாதிரி தான் நோவா காலத்தில் நடந்த மாதிரி ஒரு பயங்கரமான பட்டணம். அந்த இடத்துல குடி வெறி, அங்கேயும் உபச்சாரம், வேஷதானம், ஓரின சேர்க்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த பட்டணம் பயங்கரமான பட்டணம், ஓரின சேர்க்க, பயங்கரமான சாபத்தின் காரியம் அதெல்லாம் அந்த ஊர்ல இருந்துச்சான். அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்கன்னு சொல்லி வரும்போது லோத்து கண்ணில் கர்த்தருக்கு தயை கிடைச்சிச்சான். உடனே லோத்து என்ன செஞ்சாரா, அந்த தூதன் லோத்தை வெளியே கொண்டு வர்றாரு. நீங்க தப்பிச்சுக்கங்கன்றாரு. பாருங்க, நான் வாசிக்கிறேன். 17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் சொல்றாரு, தூதர் சொல்ற, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, அழித்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உம்முடைய கண்களில் உம்முடைய அடியானுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறித்தோம். பாருங்க, எதிர்த்து பேசினாரு. ஆண்டவர் ஓடி போன்றாரு மலைக்கு. இவர் சொல்றாரு, மலைக்கு ஓடி போக முடியாது, தயை கிடைச்சது நல்லதுதான், ஆனா நாங்க போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு சின்ன ஊர் தெரியுது, நான் அந்த கிராமத்துக்கு போயிடுறேன் அப்படிங்கிற. சரி, எப்படியோ ஓடிப்போ அப்படின்னு பின்னிட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே போறாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பட்டணம் அழியிற சவுண்டு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த மனைவி திரும்பி பார்த்தாங்க, மிஸ்ஸஸ் லோத்து. உடனே உப்புத்தூண் ஆயிட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே உப்புத்தூண் ஆயிட்டாங்க. சரி, மனையை விட்டுட்டு திரும்பி பார்க்காத சொன்னாங்களே பார்த்தீங்களா, மனையை விட்டுட்டு உடனே அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிட்டு லோத்தையா வேக வேகமாக ஓடிட்டாரு. போய் அந்த ஊரில் போய் தங்கியிருந்தார். அங்கே போய் தங்கினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. உடனே அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து இவங்களை விரட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. கடைசியில் எங்கே வந்தான்னு கேட்டிங்கன்னா 37, 38 வாசிக்கும் போது பாருங்க, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபிற்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு பென்யமி என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இந்த 2 பிள்ளைகளை யாரால பெற்றாங்கன்னா தகப்பனாலேயே பெற்றாங்க. சாபத்தின் பிள்ளைகள் ஆயிட்டாங்க. சாபத்தின் பிள்ளைங்க. அந்த மலைக்கு போக சொன்னார். முதலே போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப பாருங்க, இவர் நான் அது போக முடியாது, என்னுடைய சுயம் என்னால முடியாது, அது முடியாது, இப்படியெல்லாம் ஏதோ கதையெல்லாம் சொல்லி இந்த நாளிலே ஒரு கிருபை கிடைச்சது. அந்த கிருபையை என்ன செஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ கிடைச்சிக்கிட்டாரு. கடைசியில் அவருடைய முடிவு என்ன ஆச்சு பாருங்க, சாபத்தின் பிள்ளைகளை பெற்றாங்க. தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நீங்களாகட்டும் நானாகட்டும் சாபத்தின் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு
இன்னைக்கு நாம சாபத்தின் பாதையில சிக்கிறாதபடிக்கு ஒரு சாபம் வருது. அது என்ன சாபம் தெரியுமா? 666. இப்போ எப்படி இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ அதே மாதிரி இந்த நாளில் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருலாம் வைங்க. ஆனால் அந்த நாளை கம்பல்சரியாக போடணும். போட்டாதான் உனக்கு வாங்கவோ கொள்ளவோ விற்கவோ முடியும். நீ போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உன்னை ஒன்றும் ஒரு வாழைப்பழம் கூட வாங்க முடியாது, ஒரு ஜூஸ் கூட வாங்கி குடிக்க முடியாது, ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த முத்திரை உன்னுடைய வலது கையிலனால நெற்றியில் என்னன்னா விழும். அது கம்பல்சரியாக குத்தி ஆகணும். அதுதான் இயேசுவை மறுதலிக்கிற ஒரு நேரம். அது வரப்போகுது. அதுக்கு முன்ன அடையாளம் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ பார்க்குறோம் நம்ம. அதனால தேவ பிள்ளைகள் அந்த பயங்கரமான சாபக்கால கட்டங்களுக்குள்ளே நம்ம சிக்கிறாதபடி 666 முத்திரை வர்றதுக்குள்ளாக தேவ சமூகத்தில் நம்ம போய் சேர்ந்துடணும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துருவார். எடுத்த பிற்பாடு தான் அது வரும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3.5 வருஷம் உபத்திர காலம். குத்தனவன் ஒரு 3 வருஷம் ஓகோன்னு இருப்பான். குத்தாதவன் 3 வருஷம் பாடுபடுவான். திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வருஷம் வரும். குத்தனவனும் பாடுபடணும், குத்தாதவனும் பாடுபடணும். 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல எப்படி ஆண்டவருக்காக இருக்க போறோம்? இல்லை, முடியாத காலம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. நோவாவை காட்டிட்டாரு, லோத்தை காட்டிட்டாரு. நோவா வயசான காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டது போல இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாத்து கொள்ளுங்க. என்னைக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிடுவாரணும் அந்த ராஜ்யத்துக்கு போய் சேருவோம். இந்த பயங்கரமான கொரோனா கொள்ளை நோயிலிருந்து கூட கர்த்தர் நம்மளை விடுவிப்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை லோத்தை போல இறுதியை கடினப்படுத்தி சகாயமின்றி சடிதலில் விழுந்து நம்ம நாசமடைந்து விடாதபடிக்கு இனி வருகிற காலம் கொடிய காலம். அந்த பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் நாம் சிக்கி விடாதபடிக்கு இன்றைய அணுகு காலம், இன்றைய ரட்சணை நாள் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பயந்து உடன்படிக்கை செய்த பிள்ளைகள் ஒரு விஷயம் கூட புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து அந்த ராஜ்யத்துக்கு போய் சேருவோம். கர்த்தருக்கு சோதரம். செய்யாதவங்க தயவுசெய்து செய்தவங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. நான் ஒவ்வொரு முறையும் நான் சபை கூடும்போதெல்லாம் அந்த வார்த்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன். புதுப்பித்து ஆண்டவரோட வரிகள் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த சத்தம் எனக்கு கேட்கணும். சத்துரு போல கழுகு நம்முடைய வீட்டு மேல பறந்து வந்துடக்கூடாது. இன்னைக்கு காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு சகாயப்பட நம்ம எல்லாம் கண்களை முடியும் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தேவ ஆவியான மன மகிழ்ச்சி ஆண்டவரே, நாளில மீண்டுமாக உலகத்தில் நாங்கள் பேச, பாட, துதிக்க, உங்களுடைய வார்த்தையை தேவ ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு இந்த நாளில ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் குடும்பமா ஏனோ தானே இல்லப்பா, உள்ளங்களில் ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டு என்று அறிக்கை பண்ணி கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. சபை பிள்ளைகள் மாத்திரம் எந்தெந்த பகுதியிலே இந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்க உள்ளங்களெல்லாம் பரிசுத்த ஆவியான கிரியை செய்து உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களை கத்தா ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு குறை குற்றங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. பயங்கரமான இந்த சூழ்நிலை மத்தியில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும். எங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்காக திறப்புல நாங்கள் நிற்கவும் வேண்டாம் ஆண்டவரே. உடைய கரங்களில் பாதுபடுகிறேன். ஆவியானவருடைய வல்லமை எங்களை ஆண்டு கொள்ளட்டும். கேட்ட பிள்ளைகளுக்குள்ள தேவ பிரசன்ன ஆண்டு கொள்ளட்டும். அற்புதிச்சு கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யார் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, என்னுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சிலருக்கு விலகினோம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நீ விடுதலையாக்கி எந்த விதமான அசம்பாவங்களையும் காத்துக் கொள்ளணும். இந்த மரணாவியை பரிசுத்தாவியால துரத்து போடும்படியா செபிக்கிறப்பா ஐயா. கொத்தா மரணங்கிற செய்திக்கு பதிலாக பௌஞ்சா டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்ற செய்தி நாங்க கேட்கணும் ஐயா. என் அப்பனே, இந்த கூடாரங்களுக்குள்ள உடைய வல்லமைகள் பாயிட்டும் கத்தாவே. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஐசியூ வார்டுகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான மெடிசன்ஸோ, அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆக்சிஜனோ, எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கட்டும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு அதிர்ச்சிட்டா போதும் ஆண்டவரே. இந்த கொரோனா நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேசம் காணப்பட முடியாதுமா. உதவி செய்க, எங்கள் பகுதியை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உங்களுடைய கரங்களை ஒப்புக்கணும். அந்த மரண ஓலம் கழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஐயா. ஒப்பு கொடுக்கிறேன். இதுக்காக உதவி செய்து கொண்ட டாக்டர்ஸ்களுக்காக, நர்ஸ்மார்களுக்காக
ஆண்டவரே ஸ்தோத்திரம். துப்பறி தொழிலாளர்களுக்காக கர்த்தாவே, அங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரிஷியனுக்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்களுக்காகவும், ஐயா அந்த வேன் டிரைவர்ஸ்க்காகவும், ஆண்டவரே ஆம்புலன்ஸ் வேன் டிரைவர்ஸ்க்காகவும், இந்த பிணங்களை எடுத்து போறாங்க, எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுக்காக எல்லா மனிதர்களப்பா ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒரு ஆபத்து கர்த்தர் கிருபையாய் காத்து ஆண்டவர் சீக்கிரமாய் இந்த பயங்கரமான ஆண்டவரே வேதனையான சூழ்நிலை வந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீராக ஐயா. கிருபையாய் இறங்க. எவ்வளோ சாட்சிகளை வைத்தோம், நாங்கள் அதை நிராகரிச்சுட்டோயா, மன்னிச்சிருங்க. மன்னிச்சு நாமத்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழியில் விட்டு திரும்பினா அந்த தேசத்துக்கு சேமம் தரேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு இந்த நாளில் அந்த சேமத்தை கட்டளிடும்படியா செபிக்கிறாங்க. கேட்கிற பிள்ளைகள் உள்ளத்தெல்லாம் அந்த வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடத்துங்க. எல்லா துதி, எல்லா கன மகிமை உங்களுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடு பிரயாசம் என்று நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you.